ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்தி கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் மூட நம்பிக்கைகளில் விடுவிக்க தேவன் வல்லமையுள்ளவர். மூட நம்பிக்கைகள் இன்றைக்கும் சிலர் என்ன செய்கிறார்கள்? மந்திர வித்தைகள், அவைகளை செய்தால் உடைய வாழ்க்கையில் சித்தி பெற முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, தவறான காரியம், சிலருக்கு விரோதமான மந்திர காரியங்கள் ஏவி விடுவது, சில தீமையான காரியங்கள் இன்றைக்கு ஒரு சபையில் இருக்கிறவர்கள் இன்னொரு சபைக்கு விரோதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆலயத்திற்கு விரோதமாக ஆலயத்தில் உள்ள இன்னொரு நபர்களை எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். இது தவறான காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. மனிதனை அவர் படைத்ததனுடைய ஒரு நோக்கம் என்ன? ஆலயம் என்பது கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிற இடம். நீங்களும் நானும் அவருடைய அங்கம். ஒரு சரீரத்தின் அங்கம் பிரிந்து கிடக்கும் என்றால் எப்படி பணியாற்ற முடியும்? யோசித்து பாருங்கள். மூளை சொல்ல சொல்ல கைகள் செயலாற்றுகின்றது. மூளை சொல்ல கை செயலாற்ற முடியவில்லை என்றால் எப்படி நீங்கள் செல்ல முடியும்? கால்கள் முன்னாலே நடக்க முடியும் என்றால் எப்படி நீங்கள் அந்த லக்கை அடைய முடியும்? அடைய முடியாது. பிரியமானவர்களே, தேவன்தான் நம்முடைய தலையாயிருக்கிறார். அவர் சொல்ல சொல்ல நீங்கள் செய்ய வேண்டும். அவர் சொல்ல சொல்ல நீங்கள் செய்யாமல் பிரிந்து கிடப்பீர்கள் என்றால், நீங்கள் செயல்படாமல் போவீர்கள் என்றால், அது உங்களை முற்றிலுமாக செயலற்றதாக மாற்றிவிடும். நீங்கள் பயனில்லாத மனிதர்களைப் போல இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து கணக்கு கேட்பார் எல்லாவற்றிலையும். இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள், மந்திர வித்தைகள், ஜெபங்கள் கூட தவறாக ஏறெடுக்கப்படுகிறது. சில மனிதர்களை அழித்துவிடும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அது ஜெபம் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாக பலர் தீமையான பழிச்சொற்களை பேசியிருக்கலாம், அவமானமாய் உங்களை நடத்தியிருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். ஒருவன் உங்களை பகைத்தான் என்றால் அவன் என்னை பகைத்தான் என்று அறியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களை ஒருவரும் பகைக்க முடியாது. நீங்கள் மாம்சத்தில் எண்ணிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தாதிருங்கள். ஆவிக்குள்ளாக நீங்கள் நடங்கள். ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள். ஆவியானவர் உங்களை சரியாய் வழி நடத்துவார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். இந்த தேசத்தை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஜெபமாக மாறட்டும். திருச்சபையின் எல்லைகளிலே பரிசுத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நீங்களே தவறாக ஜெபிக்காதிருங்கள். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, இந்த தேசம் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. மனிதர்கள் பல்வேறு விதமான காரியங்களை, மூட நம்பிக்கைகளிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். இவைகளுக்கு யார் இயேசுவை சொல்ல முடியும்? இவைகளிலிருந்து யார் விடுவிப்பார்கள்? ஆமென். கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு மனிதன் தனக்குத்தானே கோபுரங்களை கட்டிக்கொண்டு தனக்குத்தானே செல்வங்களை சேர்த்து கொண்டு வாழ்கிறார். இதனால் பயன் என்ன? ஆண்டவர் கேட்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரியில் உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் என்று சொல்லி கடுமையான அந்த வார்த்தையை உபயோகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அவருடைய சித்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, சரீரம் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடைய எல்லைகளை விருத்தியாக்குவார். ஆமென். எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மூட பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஒருபோதும் சிக்கி கொள்ளாதிருங்கள். இன்றைக்கும் சிலர் நாள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, தவறான காரியங்களில் இன்றைக்கு பலர் பல்வேறு விதமான தீர்க்கதரிசிகளை கூட தவறாக பயன்படுத்துகிற அநேக மனிதர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை தேடி வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தை மேன்மையானதல்ல. இந்த உலகத்திலே ஆமென், தேவன் பெரியவராயிருக்கிறார். அவரை சார்ந்திருங்கள். என்னோடு கூட ஆண்டவர் எப்படி பேசுவார் என்று சொல்லி நீங்கள் அசுத்த உதடுள்ள மனிதர்களாக இருக்கலாம். ஐயோ, நான் அதமானேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் புலம்பினான். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார், அவனோடு கூட உலாவினார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உலாவி வருகிறவர். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, தவறான காரியங்களிலிருந்து உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் சரியான பாதைக்கு உங்களை நீங்கள் திருப்ப முயற்சித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக விடுவிப்பார். எந்த காரியமானாலும். பிரியமானவர்களே, உங்கள் சந்ததிகளுக்கு தவறான சாபத்தையும் தவறான மூட பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்காதிருங்கள்.
பாரம்பரிய காரியங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான தேவனை நீங்கள் ஆராதிக்கும்படியாக வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த தேசம் பெரியது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய ஜனங்கள் கோடிக்கணக்காக காத்து கிடக்கின்றார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நீங்கள் ஏன் இன்றும் மௌனமாக இருக்கின்றீர்கள்? அவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியவர்கள் ஏன் இன்னும் இந்த விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இந்த நல் செய்தியை கேட்க முடியாது எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்திற்குள்ளாக அவல நிலைக்குள்ளாக இருக்கும் பொழுது, எங்கெங்கெல்லாமோ அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, சத்தியத்தை அறிந்த மனிதர்கள் நீங்கள் விடுதலையோடு கூட வாழ வேண்டியவர்கள் ஏன் நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆவியானவர் நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை தருவார். ஆகவே நீங்கள் மூட பழக்க வழக்கங்களது விடுபடும்படியாக அன்போடு கேட்கிறேன். நீங்கள் சாமானியமாக நீங்களாக வர முடியாது. கர்த்தர் தான் உங்களை விடுவிக்க முடியும். தேவனிடத்தில் வாருங்கள், அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் செய்வார். எப்பேற்பட்ட இழப்பாயிருந்தாலும் உங்களுக்கு அவைகள் மூலம் ஆண்டவர் விடுவித்து உங்களை சரியாய் வழி நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. God bless you.